முக்கியமாக இந்த மிதுன லக்னம் வரும்போது தொழிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மிதுன லக்னம் மட்டும் வரும்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்காது. ஓகேங்க, தொழில் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரணும் அப்படின்னு சொன்னா முக்கியமாக சனி பகவானுடைய தன்மை சாதகமாக இருக்க வேண்டும், புத பகவானுடைய தன்மை சாதகமாக இருக்க வேண்டும், குரு பகவானுடைய தன்மை சாதகமாக இருக்க வேண்டும். இந்த 3 கிரகங்களும் பலம் பெற்று விட்டால் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய 10ஆம் பாவத்திலேயோ 2ஆம் பாவத்திலேயோ முக்கியமாக சனி பகவான் புதன் பகவான் இருக்கும்பொழுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் புதுசாக நான் ஏதாவது முயற்சி பண்ணுறேன், எல்லா விஷயத்தையும் விரயம் செய்து விட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டேலண்ட் இருக்குன்னு இவங்க இறங்குவாங்க. டேலண்ட் இருக்குன்னு இறங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தி விட்டு அமைதியாக உட்காந்துருவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. இழப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். போராட்டமான ஒரு தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்கு. எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு சார், நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆவன, அந்த கனவுலேயே மிதக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மிதுன லக்னம்னு வந்தாவே காற்று ராசி, கனவுலயே மிதந்துட்டு இருப்பாங்க. ஆனா அங்க செய்ய வேண்டிய பிராக்டிகலா என்னென்ன செய்யணுமோ அதை செய்யாம இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா வராது. அதனால இந்த லக்னம் ஏஎல்பி லக்னமாக வரும்பொழுது இந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும்னு சொல்லணும். ஓகேங்களா? இந்த பின்னூட்ட பதிவுல பாத்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. உங்களுடைய கேள்விக்கு உண்டான பதிலை அடுத்தடுத்த நிகழ்வுல தொடர்ந்து பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.